ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பப்பாளி காயை வச்சு எப்படி வடை செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சுவையான ரொம்ப சிம்பிளான வடை. நமக்கு பப்பாளி காய் அப்படின்னாவே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷனுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எந்த ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராது ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ இதில் வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பப்பாளி காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிடுங்க, மேலே இருக்கிற தோல் எல்லாமே. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துடுங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதையும் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். இந்த சைஸில் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம துருவிடலாம். சின்ன பல்லில் வேண்டாங்க, பெரிய பல்லுலேயே துருவிடுங்க. இது நம்ம மிக்ஸிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ எல்லாம் போட்டு அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி துருவி எடுத்தாவே போதுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி இந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணாவே போதும், நம்ம அரைக்க தான் போகிறோம். பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கோங்க, நம்ம அரைக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வேண்டியது அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அதுக்கு கடலைப்பருப்பு, இது வந்து நான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதுவும் வந்து 1 கப் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு இதை போட்டுடலாம். பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு காஞ்ச மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் நமக்கு. இப்போ இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க போதும்.
இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நம்ம பப்பாயா போட்டுக்கலாங்க, துருவி வச்சுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், நமக்கு பப்பாயாவே நல்ல தண்ணி விடும். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. நமக்கு இப்போ கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் போக போக தண்ணி விட்டுரும். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ரொம்ப தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு எண்ணெயில் போட்டதும் எல்லாமே பிரிஞ்சிடும். இப்போ நம்ம வடை மாதிரி கையில் தட்டி போட்டுக்கலாம் எண்ணெயில். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, நமக்கு பப்பாளி காய்ன்றதுனால உள்ளெல்லாம் நல்லா வேகணும் நமக்கு. ரொம்ப சுவையாக இருக்குங்க. வீட்டில் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. லைட் ப்ரௌன் ஆயிருக்கு, நல்லா நமக்கு ப்ரௌன் ஆகட்டும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க 2 சைடும். பப்பாளி காய் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.